12th ஸ்டாண்டர்ட் புக் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. இந்த லெசனை பற்றி பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. செக்யூலரிசம் இன் இந்தியா. செக்யூலரிசம் அப்படின்றது எந்த மதத்தை வேணாலும் யார் வேணாலும் பின்பற்றலாம் அப்படின்றது தான் செக்யூலரிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்தியாவில் செக்யூலரிசம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். த 42nd அமெண்ட்மெண்ட், இங்கே அமெண்ட்மெண்ட்ன்றது மாற்றங்கள், சேஞ்சஸ். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்பட்ட சேஞ்சஸ் தான் அமெண்ட்மெண்ட்னு சொல்கிறோம். த 42nd அமெண்ட்மெண்ட் enlarged the preamble of the Indian Constitution from sovereign democratic republic to sovereign socialist secular democratic republic. ஸோ இந்த 42nd அமெண்ட்மெண்ட் 42வது முறை மாற்றங்கள் கொண்டு வரும்போது ப்ரியாம்பலில் சேஞ்ச் பண்ணாங்க. ப்ரியாம்பல் அப்படின்றது என்னென்னா, நம்மளோட அந்த கான்ஸ்டிடியூஷனோட ஃபஸ்ட் பேஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்னென்ன லெசன்ஸ் புக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இண்டெக்ஸ் பேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷனுடைய ஃபஸ்ட் பேஜ் வந்து ப்ரியாம்பல் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இது என்னன்றதை சொல்கிறது, அதுதான் ப்ரியாம்பல் சொல்கிறோம். ஸோ ப்ரியாம்பலில் ஃபஸ்ட்டு நம்மளோட இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா, சோவர்ஜின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னு இருந்தது. அது 42nd அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னவா மாறுச்சுன்னா சோவர்ஜின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மாற்றினாங்க, சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அண்ட் ஆல்சோ சேஞ்ச் த வேர்ட்ஸ் யூனிட்டி ஆஃப் தி நேஷன் டு யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன். அது மட்டும் இல்லாமல் யூனிட்டி ஆஃப் தி நேஷன் அப்படிங்கிற வார்த்தைகளை யூனிட்டி அண்ட் இன்டெகிரேஷன், இன்டெகிரேஷன்ன்றது ஒருங்கிணைத்தல், எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கணும், எல்லாரையும் ஒன்றா சேர்த்தே ஒரு நேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒருங்கிணைக்கிற மாதிரியான ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணாங்க. ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி enacted the 42nd amendment in 1976 during the national emergency. நேஷனல் எமர்ஜென்சி ஏற்பட்டது 1976. அப்போ தான் வந்து இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டை அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டரான இந்திரா காந்தி இதை சேஞ்சஸை கொண்டு வராங்க. A well drafted constitution does not concentrate all powers in a single person or a single institution as it may lead to abuse of powers by few or one institution. ஸோ ரொம்ப நல்லா எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷன். இங்கே கான்ஸ்டிடியூஷன்ன்றது அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறோம். ஸோ இது எல்லா பவருமே ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் இருக்காது. அதே மாதிரி ஒரு சிங்கிள் இன்ஸ்டிடியூட், ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ், ஒரு குரூப் ஆஃப் செக்டார் மட்டுமே வந்து எல்லா பவர்ஸையும் வந்து வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அதுதான் அந்த ஆல் பவர்ஸ் இன் அ சிங்கிள் பர்சன் இல்லைன்னா சிங்கிள் இன்ஸ்டிடியூட். ஏன்னா ஒருவேளை ஒரு பர்சன்கிட்டயே பவர்ஸ் ஃபுல்லாக இருக்குது, ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ்கிட்டயே பவர் எல்லாமே இருக்குன்னா அவங்க அதை வந்து அப்யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து தவறான முறையில் வந்து அவங்க பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. One method that may be incorporated to address this issue is to divide powers among different ஆர்கன்ஸ் இன் தி பேலன்ஸ்டு வே. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது ஒருத்தர்கிட்டயே பவர் இருக்கக்கூடாது. அப்போ பவர்ஸை என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரித்தாங்க. எல்லாருக்குமே ஒரு ஈக்குவலான ஒரு பவர்ஸை வந்து பிரித்தாங்க. பிரசிடெண்ட்டுக்கு என்ன பவர், பிரைம் மினிஸ்டருக்கு என்ன பவர், மினிஸ்டர்ஸ்க்கு என்ன பவர், அந்த மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்தந்த பதவியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு உண்டான பவர்ஸை வந்து பிரித்தாங்க. தனித்தனியாக பிரித்து ஒருத்தரோட ஒருத்தர் சார்ந்துதான் ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷனை வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க டைம்ஸ். ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப நாளைக்கு சர்வைவ் பண்ணணும், ரொம்ப ரொம்ப காலத்துக்கு இதை வந்து சர்வைவ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வராங்க. ஸோ பல வருஷம் ஆயும் கூட இன்னமும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம பின்பற்றிட்டு தான் இருக்கோம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். காலங்காலமாக நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளுடைய கமிட்டி மெம்பர்ஸ் வந்து அதை ஃபார்ம் பண்ணாங்க. The Indian Constitution separates the power horizontally amongst institutions like the legislature, executive and judiciary. ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் பவர்ஸை வந்து ஹாரிசான்டலாக பிரிச்சாங்க. அதாவது மேலேருந்து கீழ் லைன் போட்டால் வெர்டிக்கல் சொல்கிறோம், லெஃப்ட்லேருந்து லைன் ரைட் சைட் போட்டால் அது ஹாரிசான்டல் சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஈக்குவலான ஒரு பவர்ஸ் மாதிரி பிரித்தாங்க. 3 லெவலில் இருக்குது அந்த பவர்ஸு. ஒன்று லெஜிஸ்லேச்சர், நம்மளுடைய சட்டமன்றம், பார்லிமெண்ட், அதெல்லாம் லெஜிஸ்லேச்சர், அரசியல் சார்ந்தது. எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது பிரசிடென்ட், கவர்னர், அந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கிறவங்க எக்ஸிக்யூட்டிவ். ஜுடிஷியரி அப்படின்றது கோர்ட்டு, ஜட்ஜஸ், லாயர்ஸ், அதெல்லாம் வந்து ஜுடிஷியரி. ஸோ இவங்க 3 பேருக்கும் அந்த பவர்ஸ் வந்து ஈக்குவலைஸ்டாக வந்து இருந்தது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் நாட் டூ ரிஜிட், நாட் டூ ஃப்ளெக்சிபிள், which is evident from the restrictions and flexibility in the name of the basic structure of the constitution and amending
ப்ரொவிஷன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரிஜிட்டும் கிடையாது. ரிஜிட்னா ரொம்ப மாற்றவே முடியாது அப்படிங்கிற ரொம்ப இதுவும் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக அதை மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு கான்ஸ்டியூஷனும் நம்மளது கிடையாது. ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. வெல் டிராஃப்டட் ஒரு ஒரு லாவை, ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாவது ஒரு லாவை சேஞ்ச் பண்ணணும், ஒன்று புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னா ஒருத்தராலேயோ ஒரு இதனாலேயோ அது செய்ய முடியாது. அதனால தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது. A well-drafted constitution will maintain the core values and will also adapt itself to changing environment. ஸோ நல்லா எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணோன்னா அதில் முக்கியமான வேல்யூஸ் அதில் மெயின்டைன் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட்டில் நம்மளை சுற்றி என்ன சேஞ்சஸ் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சட்டங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான அடாப்டேஷன் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அடாப்ட் பண்ணிக்கும், மாற்றிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அதுதான் நம்ம அமெண்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேலன்ஸ் தி பாசிபிலிட்டி டு நாட் ஓன்லி சேஞ்ச் த ப்ரொவிஷன்ஸ் பட் ஆல்சோ லிமிட்ஸ் ஆன் சச் சேஞ்சஸ். ஸோ கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான லிமிட்டேஷன்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. த ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹாஸ் என்ஷூர்ட் தட் இட் வுட் சர்வைவ் டியூரிங் த டெஸ்ட் ஆஃப் தி